தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, அதாவது தேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்கில் தான் இந்த 7 வெட்டினரி காலேஜஸ்மே வருது. இந்த 7 வெட்டினரி காலேஜஸ்மே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜ் தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸே கிடையாது. எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெட்டினரிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேத்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தவங்க, இல்லைன்னா பாட்னி ஜுவாலஜி குரூப் எடுத்தவங்க, அப்படி இல்லைன்னா பயாலஜி அக்ரிகல்ச்சர் குரூப் அக்ரி குரூப் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சீட் அலாட்மெண்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விசிஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விசிஐ அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா கோட்டா மூலிமா மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் வந்துட்டு 31% சீட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. பேக்வர்ட் கிளாஸ் பிசிக்கு 26.5%. லாஸ்ட் 2 வருஷம் நடந்த கவுன்சிலிங்கில் எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் இருந்திருந்தால் அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த 3 லட்ச ரூபா பெனால்ட்டி பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் வேறு ஒரு கோர்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், சார் எனக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டு நான் நாமக்கல் காலேஜ் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒட்டநாடு காலேஜ் தான் கிடைச்சிது, இதை வந்துட்டு என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமத்து டாக்டர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோஸ் போட முடியல, இனிமேல் கண்டிப்பாக வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். ஸோ இப்போ நம்ம புதுசாக வெட்டினரி சீரியஸ் வந்துட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெட்டினரி சீரியஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் 12th முடித்ததுக்கப்புறம் வெட்டினரியில் எப்படி ஜாயின் பண்ணுறது, வெட்டினரி ஜாயின் பண்ணலாமா வேணாமா, ஃப்யூச்சரில் அதுக்கு எப்படி ஸ்கோப் இருக்குது, எவ்வளோ சேலரி கிடைக்கும், வெட்டினரி முடிச்சுட்டு அப்ராடில் ஜாப் இருக்கா இல்லையா, ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இருக்கிறதுலே எது பெஸ்ட்டான வெட்டினரி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த வெட்டினரி சீரியஸ். ஸோ இந்த சீரியஸில் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் 1 நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவ படிப்புக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி பண்ணுறது, ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் சீட்ஸ் வந்துட்டு கிடைக்கும், எந்த காலேஜை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன்ஸ், அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் மிலிட்ரி சர்வீஸ்மேன், இவங்களுக்குலாம் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இதில் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குலாம் நம்ம போகலாம். ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வெட்டினரி கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீட் மார்க் எதுவுமே வந்துட்டு தேவை கிடையாது. முழுக்க நம்ம ஸ்டேட் போர்டில் எடுக்கக்கூடிய மார்க் வச்சு தான் கட் ஆஃப் மூலியமாக தான் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 வெட்டினரி காலேஜ் இருக்குது. ஸோ இந்த 7 வெட்டினரி காலேஜும் எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, அதாவது தேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி கீழே தான் இந்த 7 வெட்டினரி காலேஜஸ்மே வருது. இந்த 7 வெட்டினரி காலேஜஸ்மே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜ் தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸே கிடையாது. ஸோ இந்த தேன்வாஸ்ன்ற யூனிவர்சிட்டி கீழே வெட்டினரி கோர்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது இல்லாமல் ஒரு 3 பிடெக் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி. ஸோ இந்த 4 கோர்ஸுக்குமே நேற்று ஸ்டார்ட் பண்ண அப்ளிகேஷனை நம்மளால் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம்னா நேற்று காலையில் 10 மணிலேருந்து ஜூன் 20ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நம்மளால் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். நாம் எதுவும் ஃபார்ம் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதி எங்கேயும் வந்துட்டு அனுப்ப தேவையில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மட்டும்தான். அடுத்ததாக எந்தெந்த குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெட்டினரிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேத்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தவங்க, இல்லைன்னா பாட்னி ஜுவாலஜி குரூப் எடுத்தவங்க, அப்படி இல்லைன்னா பயாலஜி அக்ரிகல்ச்சர் குரூப் அக்ரி குரூப் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா பயாலஜி டைரி, இல்லைன்னா பயாலஜி பவுல்ட்ரி. ஸோ இந்த குரூப் எடுத்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வெட்டினரி கோர்ஸ்க்கு வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்தவங்களாக இருக்கணும், தமிழ்நாடை சேர்ந்தவங்களாக இருக்கணும். சப்போஸ் நான் வந்துட்டு தமிழ்நாடு ஆனால் வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேட்டில் இதே ஸ்டேட் போர்டு எக்ஸாம் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை கூட அப்லோட் பண்ணிவிட்டு அவங்களும் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 21 வயசு வரைக்கும் தான். ஏன்னா சப்போஸ் போன வருஷம் வந்துட்டு ஒரு
2 ரேங்க்கில் கிடைக்காம போனீங்க, அதுக்கு அடுத்தடுத்த வருஷம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த வருஷம் கிடைக்கும், இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமமாக ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க 21 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் அந்த கேட்டகரியில் வரீங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இந்த 21 ஏஜ்லேருந்து இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். மினிமம் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025 டிசம்பர் 31 முடியறதுக்குள்ளே அவங்களுக்கு 17 வயசு ஆகிடணும். ஸோ ஏஜ் லிமிட்டுன்றது இதுதான். எந்தெந்த குரூப் அப்ளை பண்ணுறது அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ மற்ற ஸ்டேட்டில் தமிழ்நாடை சேர்ந்தவங்க மற்ற ஸ்டேட்டில் இதே ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாருமே தாராளமாக வந்துட்டு இந்த வெட்டினரி கோர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வெட்டினரி காலேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 வெட்டினரி காலேஜஸ் இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் ஒன்று, மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், அண்ட் நாமக்கல்லில் ஒரு காலேஜ், திருநெல்வேலியில் ஒரு காலேஜ், தஞ்சாவூர் ஒரத்தநாளில் ஒரு காலேஜ், சேலம் வி கூட் ரோட்டில் ஒரு காலேஜ், தேனியில் ஒரு காலேஜ், உடுமலைப்பேட்டையில் ஒரு காலேஜ். ஸோ மொத்தம் 7 வெட்டினரி காலேஜஸ் இருக்குது. எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் தான். முன்ன சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸ்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்த சீட் அலாட்மெண்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விசிஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விசிஐ அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா கோட்டா மூலிமா மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 4 காலேஜ் சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, இந்த 4 காலேஜில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டில் 15% வந்துட்டு இந்த ஆல் இந்தியா கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவங்க எதன் அடிப்படையில் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் மார்க் வச்சு தான் வந்துட்டு உள்ளே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தனி கவுன்சிலிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது நம்ம தேனவஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 15% சீட்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு காலம் விசிஐ அப்படின்றது. ரெண்டாவது டிஎன், நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கான சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் 102 சீட்ஸ் இருக்குது. நாமக்கல்லில் 85 சீட்ஸ் இருக்குது. திருநெல்வேலி ஒரத்தநாள்லேயும் 85 இருக்குது. சேலம், தேனி, உடுமலைப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 காலேஜ்லேயும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்துட்டு 80 சீட் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சேலம், தேனி, உடுமலைப்பேட்டை 3 காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அது என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த சீட்ஸ் வந்துட்டு எப்போ வேணாலும் மாறுபடலாம், கம்மியாகவும் செய்யலாம், அதிகமாகவும் செய்யலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு டென்டேட்டிவான சீட்ஸ் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அந்த 80 சீட்ஸ் அப்படின்றது. அதுக்கடுத்து இந்த என்ஆர்ஐ அப்படின்றது நான் ரெசிடென்ட் இந்தியா, அதாவது அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான், ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பரோ இல்லை அந்த கேண்டிடேட்டோ கூட ஃபாரினில் வந்துட்டு இருக்கலாம், இல்லை ஃபாரின்லேருந்து அவங்களுக்கு வந்துட்டு ஃபைனான்சிங் சோர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் ஒரு 9 சீட் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. சென்னை காலேஜில் ஒரு 5 சீட்டு, நாமக்கல்ல 2 சீட்டு, திருநெல்வேலி, ஒரத்தநாடு ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு சீட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த எஃப்என் அப்படின்னு இருக்கிறது ஃபாரின் நேஷன் கேண்டிடேட், அதாவது மற்ற நாட்டை சேர்ந்தவங்க. ஏன்னா இப்போ நான் படிக்கும்போது வந்துட்டு என் காலேஜில் என் கூட வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு கூட வந்துட்டு படித்தாங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற நாட்டில் இருந்தும் நம்ம காலேஜில் நம்ம ஸ்டேட்டில் கூட வெட்டினரி காலேஜில் வந்துட்டு படிக்க முடியும். அது வந்துட்டு மொத்தம் 5 சீட் கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்க வந்துட்டு சென்னை காலேஜில் மட்டும்தான் படிக்க முடியும். அடுத்ததாக PMUSPY, இது வந்துட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலிமா வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் அண்டு லடாக்கில் இருக்கக்கூடிய 2 ஸ்டூடெண்ட் கேண்டிடேட் வந்துட்டு அவங்க இதுக்கு அப்ளை பண்ணி சென்னை காலேஜில் வந்துட்டு படிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு மொத்தமாக வந்துட்டு ஒரு 2 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 132 சீட், நாமக்கல்ல 102, திருநெல்வேலி, ஒரத்தநாடு 2லேயுமே வந்துட்டு 101, 101, மற்ற 3 காலேஜஸ்க்குமே வந்துட்டு 80 சீட்டு. ஸோ மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்துட்டு 676 சீட் வந்துட்டு வருது. இதில் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் எவ்வளோ சீட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 597 சீட்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. கேட்டகரின்றது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போது எக்ஸ் மிலிட்ரி சர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ், ஒகேஷ்னல் குரூப்பில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு டோட்டல் சீட்ஸ், அந்த 676 சீட்ஸில் அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம். ஃபஸ்ட்டு இந்த ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில குரூப்ஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் பயாலஜி அக்ரி குரூப்பு, பயாலஜி டைரி, பயாலஜி பவுல்ட்ரி இந்த குரூப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் தான் வந்துட்டு இந்த ஒகேஷ்னல் குரூப்பில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு மொத்தமாக வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ், மொத்த சீட்டில் வந்துட்டு 5% சீட் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த அகடாமிக் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு மேத்ஸ் பயாலஜி குரூப் இல்லைனா பாட்னி ஜுவாலஜி குரூப் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் அகடாமிக் ஸ்ட்ரீமில் வருவாங்க. இந்த அக்ரி குரூப் எடுத்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஒகேஷ்னல் குரூப்பில் வருவாங்க. ஸோ அந்த ஒகேஷ்னல் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மொத்த சீட்டில் 5% தான் கொடுப்பாங்க. அதாவது எவ்வளோ சீட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 33 சீட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வருது. அடுத்ததாக ஃபிசிக்கலி சேலஞ்ச் இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னால் அவங்களுக்கும் அதே 5%, 33 சீட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வரும். அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்கு மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 சீட்ஸு. அதில் 3 பாய்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க, 2 கேர்ள்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து சர்வீஸ் மேனோட அவங்க பசங்க அவங்க கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமாக வந்துட்டு 2 சீட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்ததான் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக வந்துட்டு 7.5% சீட்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணுறாங்க. ஸோ அது மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 51 சீட்ஸ், 51 இல்லை 52 சீட்ஸ் வரும். ஸோ மொத்தமாக இந்த சீட்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு 124 சீட்ஸ் வரும். ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னால் அந்த 597 சீட்ஸில் இந்த 124 சீட்ஸ் போக மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் வந்துட்டு அகடாமிக் ஸ்ட்ரீமுக்காக வரும். அதாவது இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க வந்துட்டு காம்பீட் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அதுக்கடுத்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓசி ஓப்பன் காம்படிஷன் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துட்டு 31% சீட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. பேக்வர்ட் கிளாஸ் பிசிக்கு 26.5%, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் பிசிஎம்க்கு 3.5%, எம்பிசிஆர் டிஎன்சிக்கு 20%, ஷெட்யூல்டு கேஸ்டில் இருக்கவங்களுக்கு 15%, ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர்ஸ் எஸ்சிஏக்கு 3%, ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்டிக்கு வந்துட்டு 1%. ஸோ இப்போது சென்னை காலேஜில் வந்துட்டு ஒரு 100 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 சீட்ஸில் இந்த மாதிரி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு பிரிப்பாங்க. ஒரு இப்போது தமிழ் மீடியம் இல்லை அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஒரு 33 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 33 சீட்ஸையும் இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனை வச்சு பிரித்து அதை வச்சு தான் வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக சார் என்னோடய கட் ஆஃப் மார்க் வந்துட்டு இவ்வளோ இருக்குது, என்னோடய கம்யூனிட்டி வந்து இது, எனக்கு வந்துட்டு இந்த வருஷம் சீட் கிடைக்குமா கிடைக்காதா அதை வந்துட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த கட் ஆஃப் ரேஞ்சுன்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்துட்டு நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் 2 வருஷம் நடந்த கவுன்சிலிங்கில் எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் இருந்திருந்தால் அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓசி கேட்டகரி வந்துட்டு விட்டுடலாம். ஏன்னா ஓசின்றது ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய சீட்ஸ் வந்துட்டு 196.5 கட் ஆஃப் வரும்போதே அந்த ஓசியில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக தீர்ந்துருச்சு. எப்போ 2023 to 24 அந்த வருஷத்தில். போன வருஷத்தில் 197.5 அந்த கட் ஆஃப் வரும்போதே ஜென்ரல் கேட்டகரி சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பிசியை பொறுத்த வரைக்கும் 2023 வந்துட்டு 195 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சீட் வந்துட்டு கிடச்சிருக்கு. போன வருஷம் 194.5 கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 188.5, அதாவது 2023 188.5 கட் ஆஃப் இருந்தாவே கிடச்சிருக்கு. போன வருஷத்தில் 192 கட் ஆஃப் வரைக்கும் பிசிஎம்க்கு கிடச்சிருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 2023 195, போன வருஷம் 194. எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 2023 193 கட் ஆஃப் வரைக்கும் வச்சுருந்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. போன வருஷம் 191.5 வரைக்கும் வச்சுருந்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. எஸ்சி ஏல 2023 189.5, போன வருஷம் 186. எஸ்டிக்கு வந்துட்டு 2023 189, போன வருஷம் 188. ஸோ உங்களோட கம்யூனிட்டி உங்களோட கேட்டகரியில் இந்த லாஸ்ட் 2 வருஷத்தில் என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த டேபிள் காலத்தில் வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் அந்த வருஷம் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு கம்மியான கட் ஆஃப்லேயே வெட்டினரி சீட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிருவாங்க. சப்போஸ் அந்த குறிப்பிட்ட வருஷம், அதாவது இந்த வருஷம் வந்துட்டு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப கீழே போகும். அதாவது 193 பிசிக்கு வந்துட்டு இப்போது 194.5 வரைக்கும் கிடச்சிருக்கு போன வருஷம். இப்போ இந்த வருஷம் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா 193, 192 அந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்கவங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு இந்த வருஷம் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் நிறைய குரூப்ஸ் வந்துட்டு சொன்னோம். ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். ஸோ கட் ஆஃப்ன்றது 200க்கு எவ்வளோ அப்படின்றது தான் பார்ப்போம். 200 மார்க் தான் வந்துட்டு கட் ஆஃப் மார்க். ஸோ மேத்ஸ் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் எவ்வளோ மார்க் 100க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே வச்சுக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 100க்கு மாற்றிக்கணும். ஸோ அதை ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா மேத்ஸ் பயாலஜி குரூப்புக்கு கட் ஆஃப் வந்துடும். சப்போஸ் பாட்னி ஜுவாலஜி இருந்தாங்க அப்படின்னா அந்த பாட்னி ஜுவாலஜி ரெண்டையும் சேர்த்து 100க்கு கன்வெர்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம கட் ஆஃப் கொண்டு வந்துடணும். சப்போஸ் நீங்கள் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா பயாலஜியில் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை 100க்கு அப்படியே வச்சுக்கணும். ஒகேஷ்னல் சப்ஜெக்டில் தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே சேர்த்து அது 100 கன்வெர்ட் பண்ணி மொத்தம் வரக்கூடிய கட் ஆஃபை 200க்கு நம்ம எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ கட் ஆஃப் கால்குலேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு தெரியும். ஸோ அது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு இதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ வெட்டினரி காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து போன லாஸ்ட் 2 வருஷம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு, கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ அடுத்து அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். இருந்தாலும் அந்த வெப்சைட் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் கொடுப்பீங்க. ஸோ அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடிக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களோட கவுன்சிலிங் எப்போ வருது, ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ நடக்குது, ரேங்க் லிஸ்ட் எப்போ வருது, உங்கள் காலேஜ் எந்த காலேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த குறிப்பிட்ட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டாக உங்கள் கையில் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இமெயில் ஐடி வந்து ஃபோன் நம்பர் வந்துட்டு கொடுங்க. ஏன்னா நீங்கள் அப்போதைக்கு அவசரத்துக்கு வேறு ஏதாவது ஒரு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரது தெரியாமல் போயிடும். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர், உங்கள் பேரண்ட் கார்டியன்ஸோட டிஜிட்டல் சிக்னேச்சர், அதுக்கடுத்து உங்களுடைய 12th மார்க் ஷீட், அதுக்கடுத்து உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எக்ஸ் மிலிட்ரி சர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ், அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு அந்த நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு உள்ளே போயிட்டு ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரவங்க மட்டும் அந்த குறிப்பிட்ட சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்ததாக 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டேட்டில் வந்துட்டு ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு வாங்கி அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதும். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்லேயே வந்துட்டு அப்ளிகேஷனுக்கான ஒரு ஸ்பெசிமென் காப்பி, அதாவது அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் காப்பியை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாடல் காப்பியில் பார்த்தோம்னா அதாவது நீங்கள் வெட்டினரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ மொத்தம் 7 கேம்பஸ் இருக்குது. அந்த 7 கேம்பஸில் உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணும் அப்படின்றத வந்துட்டு கேட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் கொடுத்து அதில் கிடைக்கல அப்படின்னா 2வது என்ன காலேஜ் இருக்கோ அதில் வந்துட்டு உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதில் நான் வந்துட்டு என்னோடய சஜஷன் வந்துட்டு சொல்கிறேன், எந்த ஆர்டரில் வந்துட்டு காலேஜஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நான் என்னோடய சஜஷன் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த சஜஷன் படி தான் போடணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச வெட்டினரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ப்ரொஃபஸர்ஸ் யாருன்னா தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு சஜஷன் கேட்டு
ஃபைனல் முடிவாக வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களோட விஷ் தான். நான் வந்துட்டு என்னோடய சஜஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ என்னோடய சஜஷன் பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் 1 ஃபஸ்ட்டு வந்துட்டு மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் கொடுங்க, செகண்ட் வந்துட்டு நாமக்கல் காலேஜ் கொடுங்க, தேர்டு வந்துட்டு ஒரத்தநாடு காலேஜ் கொடுங்க, ஃபோர்த்து வந்துட்டு சேலம் வி கூட்ரோடு காலேஜ் வந்துட்டு கொடுங்க, ஃபிஃப்த்து வந்துட்டு திருநெல்வேலி காலேஜ் கொடுங்க, சிக்ஸ்த்து வந்துட்டு தேனி, செவன்த்து வந்துட்டு உடுமலைப்பேட்டை வந்துட்டு கொடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் சென்னை நாமக்கல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த 2 காலேஜஸ்க்கு வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் வந்துட்டு கிடைக்கும். அதுலேயும் நிறையா வந்துட்டு சென்னை காலேஜில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் வந்துட்டு கிடைக்கும், நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ காலேஜுன்றது படிக்கிறதை தாண்டி ஸோ அந்த காலேஜ் லைஃப் தான் வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஒரு முக்கியமான பீரியட். ஸோ அதில் வந்துட்டு ஒரு சிட்டி சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கும்போது அவங்களுக்கு லைஃப் பற்றின ஒரு நிறைய எக்ஸ்போஷர்ஸும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸும் வந்துட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபாரின் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்போஷர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து நிறைய கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடக்கும், லைப்ரரி வந்துட்டு அங்கே நல்லாயிருக்கும், ஸ்போர்ட்ஸ்க்கு நல்ல எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போஷர்ஸ் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் நல்லாவே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் வந்துட்டு கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜை கொடுக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2ல் சென்னை இல்லைன்னா நாமக்கல் கொடுக்க போகிறேங்க. ஏன்னா இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் கடைசியாக வரும்போது அவங்களுக்கு தனியாக ஸ்டைஃபன்ஸ் வந்துட்டு வரும், நிறையா அட்வான்டேஜஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அது காலேஜ் போகும்போது அவங்களுக்கே வந்துட்டு தெரியும். ஸோ அதனால் இந்த ஆர்டர் வந்துட்டு என்னோடய சஜஷன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு பண்ணுன்னு தோணுச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கையில் வச்சுருக்கதா பார்த்துங்க. அடுத்து இந்த கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கரெக்டாக யோசித்து என்ன ஆர்டர் வேணுமோ அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது நீங்கள் வந்துட்டு தப்பான சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க, கடைசியில் அதை வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதை அட்மிஷன் வந்துட்டு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகம். ஸோ இதுதான் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடித்தோடனே 48 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபோன் நம்பருக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்துட்டு வந்துடும். சப்போஸ் அந்த மாதிரி எஸ்எம்எஸோ இல்லை மெயிலோ எதுவுமே வரல அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த மெயிலுக்கு நீங்கள் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி என்ன அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் என்னாச்சு அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணோடனே உங்களோட ரேங்க் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரே கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ரேங்க்குக்கு யாருக்கு வந்துட்டு முன்னாடி ரேங்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது அகடாமிக்ஸ் அதாவது மேத்ஸ் பயாலஜி இல்லைன்னா மேத்ஸ் பாட்னி ஜுவாலஜி குரூப் எடுத்தவங்களுக்கு ஒரே கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பயாலஜி மார்க் பார்ப்பாங்க. பயாலஜியில் யார் மார்க் அதிகமாக எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி ரேங்க் கொடுப்பாங்க. பயாலஜிலையும் சேமாக இருந்தால் அடுத்து கெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க. அதுலேயும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா மூணாவதாக நீங்கள் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பீங்க, அதில் யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அதுலேயும் சேமாக இருந்தால் கடைசியாக டேட் ஆஃப் பர்த் யார் சீனியாரிட்டியில் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ரேங்க் வந்து முன்னாடி கொடுப்பாங்க. இது எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு முன்னாடி கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் போகாது, பயாலஜி கெமிஸ்ட்ரி அந்த மார்க்கே வந்துட்டு முடிஞ்சிடும். இது வந்து அகடாமிக்ஸில். சப்போஸ் வொக்கேஷ்னல் குரூப் அக்ரி குரூப்பில் இருக்கவங்களுக்கு ஒரே கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறது பயாலஜி மார்க் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி ரேங்க் கொடுத்துருவாங்க. அடுத்து அந்த ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் அக்ரி, டைரி, பவுல்ட்ரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒகேஷ்னல் சப்ஜெக்டில் தியரியில் வந்துட்டு யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுலேயும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராக்டிக்கல் பார்ப்பாங்க. அதுலேயும் சேமாக இருந்தால் டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு கடைசியாக யார் பார்ப்பாங்க, சீனியாரிட்டி யார் பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ரேங்க் லிஸ்ட்டு வந்துட்டு ஒரே கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு எப்படி முன்னாடி ரேங்க் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்ததாக இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்துட்டு நடக்கும். ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் தான். எல்லாத்துக்குமே ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒகேஷ்னல் குரூப், ஃபிசிக்கலி சேலஞ்சர் குரூப், எக்ஸ் மிலிட்ரி சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கக்கூடிய 7.5% சீட்ஸ் கோட்டா. ஸோ இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு
இன்பர்சன், அதாவது நேரடியாக தான் வந்துட்டு கலந்தாய்வு வந்துட்டு நடைபெறும். அதை வந்துட்டு நோட்டிஃபை பண்ணிடுவாங்க வெப்சைட்லேயே வந்துட்டு. அடுத்தடுத்து வரக்கூடிய டேட்ஸ் வந்துட்டு சொல்லிடுவாங்க எந்த இடத்துல இந்த கலந்தாய்வு நடக்கும், நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படின்றத எல்லாமே வந்துட்டு வெப்சைட்டில் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்பர்சனாக தான் வந்துட்டு இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்துட்டு நடக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு ஆன்லைன் மூலிமா வந்துட்டு கவுன்சிலிங் வந்துட்டு நடக்கும். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கடுத்து வெப்சைட்டில் ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்த கேண்டிடேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த கேட்டகரியில் வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு 100 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே மற்ற கம்யூனிட்டி ஜென்ரல் கேட்டகரியில் வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 200 rupees ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட உங்களால் வந்துட்டு அட்மிஷன் எந்த காலேஜ்லையும் அட்மிஷன் சீட் வந்துட்டு உங்களால் வாங்க முடியாது, அதோட நீங்கள் வெளியே போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வரும். அதாவது முன்ன சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எந்த கேம்பஸ் எந்த காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 சாய்ஸஸும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 7 சாய்ஸஸை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எந்த காலேஜில் உங்கள் ரேங்க் அண்டு கம்யூனிட்டி ரேங்க் பேசிஸில் எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிருக்கோ இந்த காலேஜில் இப்போ ஒரத்தநாடு காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்துட்டு வரும். ஸோ அந்த மெயில் வரும்போதே உங்களுக்கு கூட வந்துட்டு ஒரு டேட்குள்ளே அந்த காலேஜுக்கு போயிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துட்டு டியூஷன் ஃபீஸும் காலேஜ் ஃபீஸு அதுக்கடுத்து ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே வந்துட்டு பே பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் ஸ்லிப் வந்துட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அட்மிஷன் ஸ்லிப் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு அதாவது கோர்ஸ் காலேஜ் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற டேட் வந்துட்டு பின்னாடி சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு 1 வீக்கு ஃபஸ்ட்டு 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 வீக்கில் நீங்கள் அந்த கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைனாலும் உங்களோட சீட் வந்துட்டு கேன்சல் ஆகிட்டு அந்த சீட்டு நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு வேக்கன்சியாக போயிடும். ஸோ அது வரைக்குமே வந்துட்டு உங்களுடைய சீட் கன்ஃபார்ம் பண்ணுறது முக்கியமாகவே இருக்குது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அந்த காலேஜில் கொண்டு போய் கொடுக்கும்போது கூடவே ஒரு ஷூரிட்டி அக்ரிமெண்ட் பாண்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பாண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க, ஜாயின் பண்ணிவிட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயரில் நீட்டை எழுதி மெடிக்கல் கிடச்சிச்சு அப்படின்னா கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு பெனால்ட்டியாக 3 லட்சம் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஷூரிட்டி அக்ரிமெண்ட் பாண்டுன்றது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாண்டை வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இதை வந்துட்டு நீங்கள் க்ரீன் கலர் லீகல் பேப்பரில் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த 3 லட்ச ரூபா பெனால்ட்டி பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் வேறு ஒரு கோர்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இப்படி தான் நடக்கும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க, ரேங்க் லிஸ்ட் வரும், ஆன்லைன் கவுன்சிலிங்கில் எந்த காலேஜ் வேணுன்ற ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, எந்த காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த காலேஜுக்கு போய்ட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து ஃபீஸ்லாம் பே பண்ணுறீங்க. அதுக்கடுத்து காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 7 நாளைக்குள்ளே கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு வெட்டினரி காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த ஷூரிட்டி பாண்ட் பற்றி நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், சார் எனக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டு நான் நாமக்கல் காலேஜ் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒரத்தநாடு காலேஜ் தான் கிடைச்சிது, இதை வந்துட்டு என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நிறைய பேர் சீட்டு இந்த காலேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாமல் வந்துட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது செகண்ட் கவுன்சிலிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரேங்க் ப்ரையாரிட்டியில் காலேஜை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நான் வந்துட்டு 48வது ரேங்க்கு 49வது ரேங்க்கில் இருக்காங்க 2 பேருமே ஒரே கம்யூனிட்டி. 48வது ரேங்க்கில் இருக்கவங்க வந்துட்டு கடைசியாக நாமக்கல் காலேஜில் சீட் எடுத்துட்டாங்க.
49வது ரேங்க்ல இருக்கவங்களுக்கு ஒருத்தநாடு காலேஜ் தான் கிடச்சிருக்கு. இந்த 48வது ரேங்க்ல இருக்கீங்க வேணான்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இந்த 49வது ரேங்க்ல இருக்கீங்க நாமக்கல் காலேஜுக்கு வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்களோட ரேங்க் ப்ரையாரிட்டியில் அந்த கம்யூனிட்டி வைஸ் வச்சு உங்களால் வேறு காலேஜுக்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் செகண்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு தேர்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கும். ஸோ வெட்டினரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு இருக்குது, உங்களால் காலேஜ் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் கோர்ஸ் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை வந்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு கொடுங்க. ஸோ அதை பார்த்து கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வரும், காலேஜ் அப்கிரேடேஷன்லாம் கிடைக்குமா அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், இப்போது நீங்கள் ஃபீஸ்லாம் கட்டி அட்மிஷன் ஸ்லிப் வாங்கிட்டீங்க, ஆனால் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஒரு கோர்ஸ் போகணுன்னு தோணுது, நான் டிஸ்கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த டைமுக்குள்ளே டிஸ்கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பேஜில் வந்துட்டு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணி அதில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு கேளுங்க. நான் அதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்டஸை போட்டு அந்த டவுட் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இல்லைனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த 4.5 மொத்தம் இந்த வெட்டினரி டிகிரி வந்துட்டு 5.5 வருஷம் கோர்ஸ், அதாவது 4.5 வருஷம் வந்துட்டு உங்களுக்கு காலேஜில் இருப்பீங்க, மீதி இருக்கக்கூடிய 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மாதிரி. ஸோ மொத்தம் இந்த 5.5 வருஷம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வரும், என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துட்டு கிடைக்கும், ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ரெடியாக என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு வாங்கி வைக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன ஏது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அடுத்த பாட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் பேஜில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்துட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், நான் வந்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் கிராமத்து டாக்டர்.